இந்த வீடியோல 10th standard physics unit 2 optics இந்த லெசன்ல book back problem second problem பார்க்க போறோம். An object of height 3 cm is placed at 10 cm from a concave lens of focal length 15 cm. First questionல கொடுத்த எல்லாத்தையும் நம்ம என்னென்ன லெட்டர் யூஸ் பண்ணோம் ஃபார்முலா படி அப்படின்றத பார்க்கணும். ஆப்ஜெக்ட் உடைய ஹைட் கொடுத்திருக்காங்க. ஆப்ஜெக்ட் உடைய ஹைட்டை வந்து நம்ம மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலா அதுல பார்த்தோம். பேசிக் வீடியோல நான் சொல்லியிருக்கேன். அதை வந்து ஹெச்னு எடுக்கணும். ஆப்ஜெக்ட் உடைய ஹைட்டை வந்து ஹெச்னு எடுக்கணும். அதனுடைய ஹைட்டோட அளவு 3 சென்டிமீட்டர். அதை எங்க பிளேஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆப்ஜெக்ட் உடைய டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆப்டிக்கல் சென்டர்னு அர்த்தம். ஆப்ஜெக்ட் வந்து ஆப்டிக்கல் சென்டர்ல இருந்து எவ்வளவு தூரம் இருக்குன்னா 10 சென்டிமீட்டர்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஆப்ஜெக்ட் உடைய டிஸ்டன்ஸ் வந்து யூன்னு நம்ம குறிப்போம். அதை வந்து 10 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஜெக்ட் எப்பொழுதுமே லென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடு வைக்கிறதுனால அதை மைனஸ்னு போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் இது வந்து ஒரு கான்கேவ் லென்ஸ்னு சொல்லியிருக்காங்க. அதனுடைய ஃபோக்கல் லென்த் வந்து எஃப் ஓட வேல்யூ வந்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. நான் ஏற்கனவே பேசிக்ஸ்ல சொன்ன மாதிரி ஃபோக்கல் லென்த் ஆஃப் கான்கேவ் லென்ஸை வந்து நெகட்டிவா தான் எடுக்கணும். கான்வெக்ஸ் லென்ஸா இருந்தா பாசிட்டிவா எடுக்கணும். ஸோ எஃப் ஈக்குவல் டு -15 சென்டிமீட்டர். நம்மள என்ன கேட்கறாங்கன்னா ஃபைண்ட் த சைஸ் ஆஃப் த இமேஜ். சைஸ்னா ஹைட் ஆஃப் த இமேஜ் தான் கேட்கறாங்க. அப்ப ஹைட் ஆஃப் த இமேஜ் வந்து ஹெச் டேஷ், அதை நம்ம கண்டுபிடிக்கணும். சம் ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஃபார்முலா யூஸ் பண்ணோம். அதாவது லென்ஸ் ஃபார்முலாவும் மேக்னிஃபிகேஷன் ஃபார்முலாவும் யூஸ் பண்ணா செம்ம ஈஸியா கண்டுபிடிச்சலாம் ஆன்சரு. ஆனா இதுக்கான ரே டயக்ராம நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த சம்மை இன்னும் புரிஞ்சு சம்மை வந்து சால்வ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். உங்க புக்ல பேஜ் நம்பர் 22ல இந்த சம்முக்கான ரே டயக்ராம், அதுக்கு பொருந்துற ரே டயக்ராம் பார்க்க போறோம். ஆப்ஜெக்ட் எனிவேர் ஆன் த பிரின்சிபல் ஆக்சிஸ் அட் a finite distance. இதுல இந்த ரே டயக்ராம்ல இதுதான் ஆப்ஜெக்ட், அதனுடைய இமேஜ் வந்து இங்க ஃபார்ம் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து டிமினிஷ்ட் இமேஜா இருக்கு. இதுல இமேஜோடைய டிஸ்டன்ஸ் வந்து v, ஃபோக்கல் லென்த் f, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் u. இதெல்லாம் நான் எப்படி மார்க் பண்ணணும்னு ஏற்கனவே சொல்லி தந்திருக்கேன். அது இல்லாம இந்த பேராகிராஃப் எல்லாம் டீடைலா நீங்க படிச்சு பாருங்க. இது சம்பந்தமான எக்ஸ்பிளனேஷன்ல நான் ஃபுல் லெசன் எக்ஸ்பிளனேஷன்ல கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பாருங்க. இப்ப இந்த டயக்ராம்ல பார்த்தோம்னா இதை நமக்கு ஏத்த மாதிரி, இந்த சம்முக்கு ஏத்த மாதிரி பார்க்கணும்னா இந்த டயக்ராம், அதுக்கு கீழே இன்னொரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே செக்ஷன்ல அதே டாபிக் கீழே இந்த டயக்ராம் கொடுத்துருக்காங்க. இதுல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பக்கம் இங்க ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட் வச்சிருக்கோம். இந்த ஆப்ஜெக்டை நம்ம இந்த பக்கம் தள்ளி கொண்டு வர நமக்கு இமேஜோடைய ஹைட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இமேஜ் வந்து டிமினிஷ்ட் இமேஜா தான் இருக்கும். அதாவது ஆப்ஜெக்டோட ஹைட்டை விட இமேஜோட ஹைட் குறைவா தான் இருக்கும். இதுல 1 2 3 4 5 போட்டிருக்காங்க பாருங்க. இந்த 1க்கு இதை பார்க்கணும், 2க்கு இதை பார்க்கணும், அது போல. ஸோ இது வந்து கான்கேவ் லென்ஸ். இதுல நம்ம சம்முக்கு எப்படி இது பொருந்தும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். இதுல பாத்தீங்கன்னா இந்த 5th இதை எடுத்துக்கணும். இந்த 5th இது வந்து இந்த டிஸ்டன்ஸ் ஃபோக்கல் லென்த்தா. இப்ப ஃபோக்கல் லென்த் வந்து நம்ம क्वेश्चनல வந்து 15 சென்டிமீட்டர்னு கொடுத்திருக்காங்க. ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து யூன்னு சொல்லுவோமா? ஆப்ஜெக்ட் வந்து இங்க தான் பிளேஸ் பண்ணிருக்காங்க யூ. அந்த ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து 10 சென்டிமீட்டர் கொடுத்திருக்காங்க. 10ன்றது 15 விட குறைவு. அப்ப இந்த டயக்ராம் தான் எடுக்கணும். இந்த 5த்தும் இந்த 5த்துக்கான ஆன்சரும், அதாவது இந்த இமேஜும் எடுக்கணும். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு இந்த இமேஜ் தான் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன் இந்த பார்ட்டை நம்ம சூஸ் பண்றோம்னு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஃபோக்கல் லென்த் வந்து 15, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் யூன்றது வந்து 10 நம்மளுக்கு சம்ல கொடுத்துருக்காங்க, क्वेश्चनல கொடுத்துருக்காங்க. அதனால இந்த இதை தான் நம்ம சூஸ் பண்ணணும். யூன்றது இந்த இடத்துல இருந்து ஆரம்பிக்குது, இந்த ஆப்ஜெக்டோட இடத்துல இருந்து ஆரம்பிக்குது. இதுவே வின்றது இந்த 5th இங்க ஆன்சர் இருக்குல்ல, அதாவது இமேஜ் இருக்குல்ல, அதுல இருந்து வின்றத நம்ம மார்க் பண்ணிக்கணும். இதெல்லாம் ஜஸ்ட் புரிஞ்சுக்கிறதுக்கு தான். இதை வச்சு நம்ம இப்ப சம்மு பார்க்கும்போது அது வந்து டிமினிஷ்ட் இமேஜ்ன்றது நம்மளுக்கு தெரியும். அந்த டிஸ்டன்ஸ்லாம் எங்க பிளேஸ் பண்ணணும்ன்றது நம்மளுக்கு தெரியும். இந்த லென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல தான் நம்மளுக்கு இமேஜ் ஃபார்ம் ஆகுதுன்றதும் தெரியும். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப நம்ம கொடுத்திருக்க சம்ம சால்வ் பண்ணா ரொம்ப ரொம்ப சிம்பிள். வின்றது தான் நம்ம கண்டுபிடிக்கணும். அதாவது இமேஜோடைய டிஸ்டன்ஸை முதல் கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்து இமேஜோடைய ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இதெல்லாம் ஏன்னு நான் சொல்றேன், ஸ்டெப்பா பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இமேஜோடைய டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். நம்மளுக்கு क्वेश्चनல என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் நம்மளுக்கு தெரியும். இது क्वेश्चन மார்க். எஃப் ஃபோக்கல் லென்த்ன்றது நம்மளுக்கு தெரியும். ஃபோக்கல் லென்த் தெரியும், ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் தெரியும், இமேஜோட டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். அப்ப நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுக்கணும், ரிமைனிங்ல ரைட் ஹேண்ட் சைடு வச்சுக்கணும். இதை வந்து 1/u இந்த பக்கம் நான் கொண்டு போனோம்னா பிளஸ் ஆயிடும். ஸோ 1/f பிளஸ் 1/u ஈக்குவல் டு 1/v. அதை நான் மாத்தி இப்படியும் எழுதிக்கலாம். 1/v ஈக்குவல் டு 1/f பிளஸ் 1/u. இதெல்லாம் நம்ம போன சம்ல ஃபர்ஸ்ட் சம்லயே பார்த்ததுதான். இதுல f ஓட வேல்யூ வந்து -15, u ஓட வேல்யூ வந்து -10. அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கணும். இதுதான் நான் உங்களுக்கு அந்த டயக்ராம்லயே எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபோக்கல் லென்த்தை விட ஆப்ஜெக்டோட டிஸ்டன்ஸ் வந்து குறைவா இருக்கு. இது வந்து -15 -10. மைனஸ்ன்றது ஏன் எடுக்கிறோம்னா
ஃபோக்கல் லென்த்துக்கு வந்து கான்கேவ் லென்ஸ்ன்றதுனால -15 எடுக்கிறோம். ஆப்ஜெக்ட் வந்து லென்ஸுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்கிறதுனால -10 எடுக்கிறோம். இதெல்லாம் புரிஞ்சிருக்கும். இப்போ எல்சிஎம் எடுக்கணும், இல்லை கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். கிராஸ் மல்டிப்ளை பண்ணா -10 into 1 -10 -15 into +1 -15 தான். மைனஸ் இன்டூ பிளஸ் இஸ் மைனஸ். டினாமினேட்டர்ல பார்த்தோம்னா -15 into -10. அப்ப மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ் 15 into 10 வந்து 150. ஸோ 1/v ஈக்குவல் டு இங்க 2 மைனஸ் இருக்கு, இதை ஆட் பண்ணிட்டு மைனஸ் சைன் பண்ணணும். 10 + 15 is 25. 25 வந்து -25 ஆயிடும். டிவைடட் பை 150 அப்படியே வச்சுக்கணும். நமக்கு தேவை வந்து v தான், 1/v தேவையில்லை. அப்ப இதை ரெசிப்ரோக்கல் பண்ணிக்கணும். v மேல கொண்டு போயிடணும், இந்த சைடும் ரெசிப்ரோக்கல் பண்ணணும். மேல இருக்கிறது கீழே வரணும், கீழே இருக்கிறது மேல போயிருக்கணும். அப்ப கீழே இருக்கிறது மேல போச்சுன்னா 150 மேல வந்துடும், -25 கீழே போச்சுன்னா -25 டினாமினேட்டர்ல. மைனஸ்ன்றதை நம்ம டினாமினேட்டர்ல எழுதலாம், நியூமரேட்டர்ல எழுதலாம். ஸோ நியூமரேட்டர்ல எழுதிக்கலாம். v ஈக்குவல் டு இதை இப்போ டிவைட் பண்ணோம், ரொம்ப சிம்பிள். 25 டேபிள் டிவைட் பண்ணி கேன்சல் பண்ணி போடலாம், இல்ல நீங்க 5 டேபிளையும் கேன்சல் பண்ணி போடலாம். 25 டேபிளே டைரக்டா கேன்சல் பண்ணினா 125 is 25, 625 is 150. ஸோ 6 சென்டிமீட்டர் இங்க மைனஸ் சைன் இருக்கு, v வந்து மைனஸா இருக்கு. vன்றது மைனஸ்னா நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும், v பிளஸ்ன்னு வந்தா நம்ம போன சம்லையும் பார்த்தோம். v வந்து பிளஸ்ன்னு வந்ததுன்னா லென்ஸுக்கு ரைட் ஹேண்ட் சைடு தான் அந்த இமேஜ் ஃபார்ம் ஆகுது. v வந்து மைனஸ்னு வந்ததுன்னா ஆப்ஜெக்ட் எந்த சைடு இருக்கோ, அதாவது ஆப்ஜெக்ட் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்க, லென்ஸுக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல ஆப்ஜெக்ட் இருக்கு, அதனால தான் அதுக்கு நெகட்டிவா எடுக்கிறோம். அதே போல இமேஜும் ஆப்ஜெக்ட் போலவே லென்ஸுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல வந்துருச்சு, அதனால தான் v ஈக்குவல் டு -6 நம்மளுக்கு ஆன்சர் வருது. இப்ப புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இதுல நம்ம v கண்டுபிடிச்சிட்டோம். ஏன் வந்து இந்த v வேல்யூ கண்டுபிடிக்கிறோம், ஃபர்ஸ்ட் அது நம்மளுக்கு தெரியணுமா? மேக்னிபிகேஷன். இந்த மேக்னிபிகேஷன் ஃபார்முலாவை v/u எழுதலாம், h'/h எழுதலாம். இதெல்லாம் நம்ம பேசிக்ல பார்த்துட்டோம். இதுல நம்ம இந்த சம்முக்கு என்ன கண்டுபிடிக்கணும்னா h' தான் கண்டுபிடிக்கணும், அதாவது இமேஜோடைய ஹைட் தான் கண்டுபிடிக்கணும். இதை நம்ம கண்டுபிடிக்கணும். இது நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. இது நம்மளுக்கு தெரியாது. இது நம்மளுக்கு தெரியாதுன்றதுனால இதன் மூலமா கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதே போல யூன்றது நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்திருந்தாங்க, vன்றது இதுல கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ v நம்மளுக்கு தெரியும், v யூஸ் பண்ணி m கண்டுபிடிச்சு அந்த m இதுல யூஸ் பண்ணி h நம்மளுக்கு தெரியும், அப்ப h' கண்டுபிடிக்கிறோம். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஃபார்முலாவை லிங்க் பண்ணணும். இப்ப -6 v ஓட வேல்யூ, u ஓட வேல்யூ வந்து -10 கொஸ்டின்லயே கொடுத்திருந்தாங்க. மைனஸும் கேன்சல் ஆயிடும். ஒரு 0 இருக்கு டினாமினேட்டர்ல, அப்போ ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணோம். 0.6 தான் மேக்னிபிகேஷனோட வேல்யூ. நம்மளுக்கு மேக்னிபிகேஷன் தெரிஞ்சிருச்சுன்னா இந்த மேக்னிபிகேஷன் எடுத்துட்டு போய் இதுல சப்ஸ்டியூட் பண்ண போறோம். அதுதான் நான் இங்க சொல்லியிருந்தேன். இந்த மேக்னிபிகேஷன் கண்டுபிடிச்சு இதுல சப்ஸ்டியூட் பண்ணோம், h' கண்டுபிடிக்க போறோம். ஹெச்ன்றது நம்மளுக்கு சம்லயே கொடுத்திருந்தாங்க, ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட். ஆப்ஜெக்டோட ஹைட் எவ்வளவு? 3. மேக்னிபிகேஷனோட வேல்யூ வந்து 0.6, அதை சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம். h' கண்டுபிடிக்க போறோம். நம்மளுக்கு எது தெரியாதோ அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடு வச்சுட்டு ரிமைனிங்லாம் ரைட் ஹேண்ட் சைடு கொண்டு வர போறோம். இப்ப அதுக்கு முன்னாடி வந்து இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணோம். 3 into 0.6 அதை ரைட்ல எழுதியாச்சு. 3 into 0.6 வந்து ஆன்சர் வந்து 1.8. இது சிம்பிளா போனோம்னா 3 into 6 18. ஒரு பாயிண்ட் முன்னாடி மூவ் பண்ணோம், அப்போ ஒரு பாயிண்ட் முன்னாடி மூவ் பண்ணா 1.8 சென்டிமீட்டர். இதன் மூலமா நம்மளுக்கு என்ன தெரியுது? ஹைட் ஆஃப் ஆப்ஜெக்ட் வந்து 3 சென்டிமீட்டர் நம்மளுக்கு கொஸ்டின்ல கொடுத்துட்டாங்க. ஹைட் ஆஃப் இமேஜ் வந்து 1.8 சென்டிமீட்டர். அப்படின்னா என்ன அர்த்தம்? இதனுடைய ஹைட்டை விட இதனுடைய ஹைட் வந்து குறைஞ்சிருச்சு. ஸோ டிமினிஷ்ட் இமேஜ்னு தெரிஞ்சிருச்சு. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இந்த மேக்னிபிகேஷனை வச்சு நம்ம அது டிமினிஷ்ட் இமேஜா என்னன்றத நம்ம சொல்லலாம். மேக்னிபிகேஷனோட வேல்யூ வந்து 0.6 இருக்கு. 0.6ன்றது லெஸ் தென் 1. லெஸ் தென் 1 வேல்யூ இருந்ததுன்னா, மேக்னிபிகேஷனோட வேல்யூ லெஸ் தென் 1 இருந்ததுன்னா அந்த இமேஜ் வந்து டிமினிஷ்ட் இமேஜ், அதனுடைய ஹைட் வந்து குறைஞ்சிருக்கும் ஆப்ஜெக்டை விட. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப எல்லாமே இந்த சம்ல பார்த்துட்டோம். சைன் எப்படி சூஸ் பண்ணணும், ஏன் வந்து இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணணும், ஏன் வந்து இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம், v/u ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணோம், அதுக்கப்புறம் h'/h யூஸ் பண்ணோம், v ஏன் கண்டுபிடிச்சோம், இது எல்லாமே நம்ம லிங்க் பண்ணி படிச்சிருக்கோம், படிச்சிருக்கோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன்.